நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்களுக்குள்ள வன்மம் அதிகமாகிடுச்சுங்க. இந்த வன்மத்தினால ரொம்பவே கஷ்டப்பட வைக்கிறாங்க நம்ம மல்லி அப்படியே சும்மா அணுவாக ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க. என்னடா நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி ஆகிப்போச்சு, நம்மளை இப்படி தனியாக அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மனதளவில் ஒரு பக்கம் அவர் மேலே பாசம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் சைலண்ட்டாகவே இருக்கார். திடீர்னு நம்ம விஜயை சந்திக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வருது. அந்த சமயத்தில் ராஜேஸ்வரி ரஞ்சிதம் வீட்டில் இல்லை. இவங்க இருந்து யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் மனைவிக்கு வயிற்றில் குழந்தை இருந்து அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அந்த டேப்லெட்டை அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே ஃபேக்கு, அது எல்லாமே டூப்ளிகேட். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்காங்களே ரஞ்சிதம் ராஜேஸ்வரி, அவங்க இதை வந்து எங்களை அணுகி காசு வந்து என்கிட்ட கொடுக்குறேனாங்க. நான் இருந்துன்னு முடியாது, அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக டாக்டர்கிட்டே போயிட்டாங்க. டாக்டர் இருந்தது 6 லட்சம் கொடுத்து தான் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியலை. அதனால் நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும், இது தப்புன்னு அவங்ககிட்ட சொன்னேன். அடிச்சக்கேன்னு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. எனக்கு அந்த சூழ்நிலையில் என் ஃபேமிலி கஷ்டத்தினால என்னால் வேறு எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் இருந்தாலும் என்ன மாதிரி அவளும் ஒரு ஃப்ரெண்டானே, அவளோட வாழ்க்கை நாசமாக போகிறத நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இங்கே இல்லைனாலும் வேறு எங்கேயாவது ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் என் திறமைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. வீடியோ ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இவெல்லாம் எனக்கு அக்காவா, என் கூட தான் பிறந்தவளா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எண்ணங்கள் எல்லாமே கொச்சையாகவும் கேவலமாகவும் இருக்கே, இவளால் எப்படி நான் கூட பிறந்த அக்கான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் ரொம்பவே துன்புறுத்த போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும், இவ்வளவோ பிரச்சனையெல்லாம் தாங்கி நம்ம வந்திருக்கோம். எல்லாத்தையும் நம்ம தாங்கணுங்க. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் வரும், எல்லாத்தையும் தாங்கின்னு போகணும். ஏன் இதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டா, இப்போ போர் நடந்துங்கிற கண்ட்ரிலெலாம் ஒவ்வொரு குழந்தையும் நைட் நேரத்தில் தூங்காமல் அப்பா அம்மா இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கங்கே தனியாக நடந்து போயின்னு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சூழ்நிலையிலே அவங்க வாழ பழகிட்டாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா அப்படின்ற மாதிரி தான் நாமளும் வாழ பழகிடணும். ஏன்னா அங்கே நடக்கிறது எப்போனாலும் நம்ம கண்ட்ரியில் நடக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கூடிய விரைவிலையும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் எல்லாத்தையும் எதிர்கொள்ள பழகியவனும் கண்டிப்பாக. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நம்ம மல்லியை தேடின்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு போகிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் யாருமே காணும். என்னடா இது புது குழப்பமாக போச்சு, புது பிரச்சனையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறாரு. 1/2 ஹவரில் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம மல்லியும் கூட வராங்க. வந்து விஜயை பார்த்தோம் ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம தலைவன் அப்படியே சும்மா எதுக்கு இங்கே வந்தேன், இனத்திட வந்தேன், என் தங்கச்சி அதுவும் நடு ராத்திரியில் வெளியே முடிக்க அமைச்சிக்கிறேன், என் தங்கச்சி பாவம் என்ன பண்ணியிருப்பா, என்ன ஆயிருப்பான்னு நினச்சி பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையான காதல் என்ற இடத்துல கோபம் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டேன். இவர் கோவப்பட்டது தப்பு இல்லை, ஆனால் அதை பொறுமையாக பேசியிருக்கலாம். இது உண்மையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவரே கொஞ்சம் விசாரிச்சுக்கலாம். ஆனால் எதுவுமே ஒரு விசாரணையே இல்லாமல் டைரெக்டாக இவர் எடுத்த உடனே ஆமாம் அவள் பண்ண தப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் மல்லியை போக சொன்னதாங்க தப்பு. கோவம் வரலாம், உனக்கு அன்பு இருக்கிறதால கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எதனா ஒன்று சொன்னால் கோவம் வரும். அந்த கோவத்துக்கான மதிப்பு உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆராயணும். அதை விட்டுட்டு அதுவே உண்மைன்னு சொல்லிட்டு பிளைண்டாக நம்பின்னு போகக்கூடாது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு தவறான விஷயம். அதை தான் நம்ம விஜயும் இப்போ பண்ணியிருக்காரு. இதுக்கான முடிவு, இதுக்கான ஆரம்பம் நம்ம விஜய் கிட்ட தான் இருக்குது. விஜய் பண்ண தவறுக்கு விஜயை தாங்க எல்லாமே பதில் சொல்லி ஆகணும். அதுக்கான பதில் சொல்லுவாரா, என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயங்கள் பல இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். பார்ப்போம், பார்த்து 1 by 1 எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னேறணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்கள மூஞ்சியாவது பார்த்துக்கலாம்ல. அவங்க கதறி அழுதுன்னு இருக்காங்க, அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்களோட பாசமும் அவங்களோட குழந்தைக்கான வலியும் சொன்னால் புரியாது. அதுக்கான இடத்துல இருந்து பார்த்தா தான் எல்லாருக்கும் அதோட வலி தெரியும், அது வேதனையும் புரியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.